அது போதும். ஆமா ஆமா, அந்த அடுப்பு பத்த வைக்கிறது இருக்கும். அதனால இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க குற்றம் கண்டுபிடிச்சீங்கன்னா அதை நீங்க வழங்காம போயிருவீங்க. அதையே நீங்க பிரச்சனையாக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கொடுத்து சமாளிக்கிறீங்க? அது மட்டும் இல்லைங்க, துவரம் பருப்பு, பாமாயில், இந்த மாசத்தினுடைய கொடுக்க வேண்டிய அந்த பொருட்கள்லாம் அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் கொடுப்போம். நீங்க இந்த மாசம் வாங்காதவங்க அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் சொல்றாங்க. இப்ப அடுத்த மாசத்துக்கு வரக்கூடிய கோட்டா என்ன ஆகும்? பெட்ரோல் போடலான்னு போனா பெட்ரோல் என்னடானா 100 ரூபாய், 102 ரூபா, 103 ரூபான்றான் லிட்டரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில கம்மியா இருக்கு. பாண்டிச்சேரியில என்ன கம்மியா இருக்கு? கர்நாடகா கம்மியா இருக்குது. 90 ரூபா. நான் போய் பாண்டிச்சேரியில போட்டு வரட்டுமா? அப்படிதான் போடுறாங்க. நாங்க என்ன ஆக்க போறோம்? அவரு தானே இருக்காரு அந்த கூட்டணியில, அவரு தான் இருக்காரு. புரியாம பேசாத. இந்தியா கூட்டணியில இருக்காரா இல்லையா திருமாவளவன்? அப்புறம் என்ன, அவரு வருவாரு. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா, மீசை முதல்ல முளைக்கட்டுங்க. மீசை முளைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? சும்மா இவங்க என்னமோ கதை விட்டுட்டு சரி விடு, அவன் நாசமா போகட்டும், அப்புறம் பேசுவோம் மற்ற வேலையை. வேற கேள்வி கேளு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர், திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் மூத்த அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கலை அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி சார், சிவகங்கையில் ஒரு கிராமத்தில் கொல்லங்குடி என்கின்ற அந்த கிராமத்தில் 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் விநியோகிச்சிருக்காங்க நம்ம நியாய விலை கடைகளில். நம்மளோட ஆட்சியில் வந்து சரிவர அந்த நியாய விலை அந்த கடைகளில் பொருட்கள்லாம் வந்து வழங்கப்படுதா மக்களுக்கு? எனக்கு அதை பற்றி தெரியாதுப்பா. அதாவது நீங்க போய் நீங்க அந்த சாமானியரா இருந்து வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அப்படி வாங்குறவர கிடையாது. மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது ஏதோ அது 38 லிட்டர் தான் எங்களுக்கு வந்திருக்கு, அதனால எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் 50 ml அப்படி 50 ml கொடுத்துருக்காங்க. அதுல என்ன தப்பு கேக்குறாங்க? அது என்ன சரக்கு 50 ml கொடுக்கும்? 50 ml இருக்கிறத பிரிச்சு எல்லாத்துக்கும் விளக்கு எரிக்கணும்ல. இல்ல அங்க எல்லாம் கிராமப்புறங்கள்ல இன்னும் வந்து கரண்ட் இல்லாத ஊர்கள் இருக்கும். இல்லைன்னா அடுப்பு பத்த வைப்பாங்க, கேஸ் சிலிண்டர் இல்லாத ஊரா இருக்கும். அவங்க அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் எருவாட்டியில கொஞ்சம் 50 ml பண்ணுவாங்க. அது போதும். ஆமா ஆமா, அந்த அடுப்பு பத்த வைக்கிறது இருக்கும். அதனால இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க குற்றம் கண்டுபிடிச்சீங்கன்னா அதை நீங்க வழங்காம போயிருவீங்க. ஐயா, நீங்க இதெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சோம்னா எதிர்கட்சிகள் விலகாம போயிருவீங்க அப்படிலாம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த 50 ml கொடுக்கறதுங்கிறது அது எப்படி அளக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எதுல வாங்கிட்டு போறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி பெருசா பயன்படுத்திட முடியும்? என்ன 50 ml என்னங்க? 100 mlனாவே எவ்வளவு? இவ்வளவுதான் சார். அது 50 ml என்ன இருக்கு எனக்கு புரியல. அதெல்லாம் எப்படி அளந்து கொடுக்குறான், வாங்கிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி பெரிய அளவுக்கு சொன்ன மாதிரி பயன்படுத்த முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஏன் இந்த தட்டுப்பாடு உங்களுக்கு? மண்ணெண்ணெய் மத்திய அரசாங்கம் தான் சப்ளை பண்ணுது. அது ஏன் எங்க போச்சு? மத்திய அரசாங்கம் சப்ளை பண்ணலன்னு சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி அதை வந்து கோரிக்கையை வைங்க. அப்படி எதுவும் வச்ச மாதிரி தெரியலையே. நம்ம காலத்துக்கு முன்னாடி வச்சாங்க, இப்ப ஒன்னும் வச்ச மாதிரி தெரியலையா சொன்னா? அப்படின்னா நீங்க அது அப்படி ஒரு மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு வரும்போது நீங்க அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொண்டுச்சா அந்த அரசாங்கம்? அதை விடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து அதுல பெண்ணி கொஞ்சம் கம்மியா வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? 50 ml 25 ml வாங்கிட்டு போங்க, 10 ml வாங்கிட்டு போங்க, ஒரு ml போதும் போங்க, அடுப்பு 10 வச்சு போலியோ சொட்டு மருந்தா ஐயா? ஆமா, அது மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த கட்டமா. அது நீங்க இது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நான் இந்த அளவு குறைவா. நீங்க ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் வரணும், மத்திய அரசு தரமாட்டேங்குன்னு பிரச்சனையை கொண்டு வரணும். அதையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. மண்ணெண்ணெய் வந்து மத்திய அரசாங்க சப்ளை ரேஷன் கடைகளுக்கு, அதையும் நீங்க பிரச்சனையாக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கொடுத்து சமாளிக்கிறீங்க? அது மட்டும் இல்லைங்க, துவரம் பருப்பு, பாமாயில், இந்த மாசத்தினுடைய கொடுக்க வேண்டிய அந்த பொருட்கள்லாம் அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் கொடுப்போம். நீங்க இந்த மாசம் வாங்காதவங்க அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் சொல்றாங்க. இப்ப அடுத்த மாசத்துக்கு வரக்கூடிய கோட்டா என்ன ஆகும்?
அது அடுத்த வருஷத்துக்கு போகுமா? இல்லங்க, ரெண்டுமே சேர்த்து வாங்கி. ஏங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசு சொல்ல முடியாது. பாமாயிலும் இது தோரம் பொறுப்பு மத்திய அரசு. எங்க இருந்த இங்க பாருங்க, எல்லாமே டெண்டர் போட்டு இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுனால இப்ப வாங்கிக்கலாம். ஆமா, அது கூட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தான் பிரச்சனை. ஆமா ஆமா, அதான் அதனால டெண்டர் போட முடியல. அதனாலதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றாங்க. இவ்வளவு நாள் வரிசையா எலெக்ஷனாவே இருந்துச்சுன்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அதனால எந்த அரசும் செயல்பட முடியாம இருங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 3 மாசம் எலெக்ஷன் நடந்திருக்கா? ஒரு வாட்டி நடந்திருக்குது. யூபி ஆட்சியில 6 கட்டமா நடந்திருக்கு. 6 கட்டமா நடந்துச்சா? 3 மாசம் நடக்கல. சும்மா இருங்க. 3 மாசமா? 3 மாசம். இப்ப 3 மாசம் ஆச்சு. 1.5 மாசம் தான் நடந்தது. ஆமா, அது 1 மாசம் நடந்திருக்கு. அவ்வளவுதான். எங்க மக்கள் தொகை எப்ப நமக்கு இங்க டிக்ளேர் பண்ணா? ஏப்ரல் 19. ஏப்ரல் 19 44 நாளுங்க கணக்கு. 44 45 நாள். 45 1.5 மாசம் முடியும். முன்ன எல்லாம் எலெக்ஷன் மிஞ்சி போனா 15ல இருந்து 19 நாள் தான். 19 நாள்ல எலெக்ஷன் முடிஞ்சிடும். சும்மா இவங்க என்னமோ கதை விட்டுட்டு சரி விடு, அவன் நாசமா போகட்டும், அப்புறம் பேசுவோம் மத்த வேலையை. வேற கேள்வி கேள்வி இல்லங்க. வயிற்றுச்சலா இருக்குங்க. எதை எடுத்தாலும் ஒரு காலையில பெட்ரோல் போடலான்னு போனா பெட்ரோல் என்னடான்னா 100 ரூபாய், 102 ரூபா, 103 ரூபான்றான் லிட்டரு. அதுக்கப்புறம் சரி பாண்டிச்சேரியில கம்மியா இருக்கு. பாண்டிச்சேரியில என்ன கம்மியா இருக்கு? கர்நாடகா கம்மியா இருக்குது. நான் போய் பாண்டிச்சேரியில போட்டு வரட்டுமா? அப்படிதான் போடுறாங்க. அதே டாஸ்மாக்ல போனாலும் ஒரு குவார்டர் வந்து 150 ரூபாய் 200 ரூபான்றாங்க. அதான் அப்ப டாஸ்மாக வாங்கி ஊத்தி தான் ஓட்டணும் போல இருக்குன்னு. இல்லையா, நம்ம திமுக அரசு இந்த மாதிரி அநியாயம் பண்ணுது. திமுக அரசு எல்லா மாநில அரசும் குறைக்கும். நீங்க குறைக்கல கேள்வி இருக்குல்ல. நீங்க வாக்குறுதிப்படியே குறைக்கலையே. டாஸ்மாக் வாக்குறுதிப்படி என்ன குறைப்பேன்னு சொன்னீங்களோ டாஸ்மாக் பெட்ரோலுக்கு மட்டும் குறைச்சீங்க. டாஸ்மாக் கூட விக்கிறதுக்கு காரணமே எவனும் குடிக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான். விலையை ஏத்துனோம்னா எவனுக்கு வாங்க மாட்டான்னு அந்த எண்ணத்துலதான் நாங்க வந்து தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள்லாம் டார்கெட் பிக்ஸ் பண்ணி விக்கிறீங்க. அதுல என்ன தொழில்னு வந்தாச்சுன்னா அப்புறம் ஏன் ரெண்டு ரெட்டை நிலைப்பாடு? முதல்ல இப்ப என்ன சொன்னீங்க? அதிகமா கூடுதலா வித்தாதான் வாங்க மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? டார்கெட் பண்ணி பிக்ஸ் பண்ணா அது வியாபாரம்ப்பா அப்படின்றீங்க. பண்றாங்க. இது என்ன பண்ண முடியும்? 40,000 கோடி அடுத்த பட்ஜெட்ல 50,000 கோடி 1 லட்சம் கோடி 32,000 கோடியா கோடி கூட பிக்ஸ் பண்ணுவாங்க சார். விலை ஏற்றுறீங்க, வரமாட்டாங்கிறீங்க. உங்களை யார் போய் குடிக்க சொன்னா? நீங்க ஏன் போறீங்க? வேற கேப்பீங்களா? ஏன் போறீங்க? அப்ப ஏன் அன்னைக்கு அதிமுக ஆட்சி கடையை மூடுனீங்க? நாங்க இப்பயும் நாங்க கடையை மூடுனா தான் நீங்க இளம் விளைவி மெதுவிகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க எங்களுடைய ஆலைகளை புறம் போனோம் சொன்னார் 2016ல. மாணவர்களே அனைவரும் வெளியே வாருங்கள், ஒரு கடையை கூட விடக்கூடாது, அடித்து நொறுக்குங்கள் அப்படின்னாரு. எங்க போயிருக்காரு? ஆஸ்பத்திரியில அப்படி கேட்டோம் அவர்கிட்ட. கூட்டணியில இருக்காரு. அவங்க ஆஸ்பத்திரியில இருக்க அப்படி கேட்டு அவரு மேல கரிசனம் காட்டுவீங்களா? அவருக்காக பிரார்த்தனை செய்வீங்களா? அப்படி சொல்லுங்க. அவர் என்னவோ ஒரு இது ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு, போய் பாருங்கன்னு சொன்னா என்ன ஒரு பெரிய மனுஷரு, ஒரு மூத்த அரசியல் தலைவர். சும்மா அடுக்காத. உங்களுடைய மாப்பிள்ளை எல்லாம் இல்ல, நீ பேசச்சா? இப்போ பாயிண்ட் வந்துடுறேன் சார். இப்போ அரக்கோணம் அரசு மருத்துவமனையில், ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து அரசு மருத்துவமனைகளோட நிலையும் வந்து நம்ம கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்குது இந்த திமுகவினுடைய ஆட்சியில். குழந்தை தந்தை வந்து குழந்தைய வந்து ரொம்ப அதிகமான ஃபீவர் இருக்குது, அவரை வந்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காரு. ரொம்ப அலைக்கழிச்சிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி செய்தி தொகுப்பாக வந்திருக்கு. எங்கேயும் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து இதுக்கு எப்படி ஜூன் 4 பிறகு தான் நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த மருத்துவர் மீது? எப்படி என்ன இதெல்லாம் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவர் மீது நடவடிக்கை இல்லைங்க. மருத்துவ பணி செய்வதற்கே ஜூன் 4 பின்னாடி தான் செய்வாங்க. மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல செய்ய மாட்டாங்க. நேற்றைய தினமே நம்ம செஞ்சோம், நம்ம பேசணும், இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணோம். எக்மோர் அரசு மருத்துவமனையில் படு மோசமாக இருக்குது. அவ்வளோ குப்பை குளங்கள்லாம் வந்து சகட்டமேனிக்க போட்டு வச்சுருக்காங்க. மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே இருக்குது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதுன்னு நம்ம அதுவும் சுட்டி காட்டு சொன்னோம். அதுக்கும் நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஜூன் 4க்கு பிறகு நம்ம செயல்படும் அப்படி தான் சொன்னீங்க. இங்க பாரு கண்ணு, இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறுத்த எந்த டாக்டரா இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். எந்த டாக்டர் எல்லாம் வந்து போராட்டத்துக்கு வர்றாங்களோ அவங்களை எல்லாம் கழட்டிட்டு அடிக்கணும். அப்பதான் சரியா வரும். ஏன்னா இப்ப எல்லாம் ஒரு டாக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சப்போ ஒரு சட்டம் போட்டாங்க. ஹைகோர்ட்லயே ஒரு சட்டம் கொடுத்துருக்கான். டாக்டர்கள் மீது நடவடிக்கை கூடாது, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க மேல வழக்கு தொடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இருக்கா சார் உங்களுக்கு? நடவடிக்கை எடுங்க சார்.
ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இப்ப பண்ணக்கூடாதுன்னே சொல்றான். அது எப்படி சொல்ல முடியும்? சொல்லியிருக்கா, ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அவரு செய்தவங்க மேல நடவடிக்கை அப்படிதானே அவரும் சொல்றான். செய்து அப்படி எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவன் வேணும்ட்டே அப்ப எல்லாம் அவனுக்கு வழிவகை பண்ற மாதிரி ஆயிப்போயிருக்கு சார். அவன் எல்லா மால் பிராக்டிஸும் பண்ணுவான் சார். அப்ப இதுதான் நடக்குது. இப்ப ஒரு டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டியவன் ஆபரேஷன் ஒரு பார்ட்டிக்கு நடக்கணும். ஒருத்தனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஆபரேஷன் பண்ணோம்னா அவனுக்கு பிரெயின் ஆபரேஷன் பண்றான். அவன் ஏன்டா பிரெயின் ஆபரேஷன் பண்ணா இது தப்புன்னு சொல்லி அவன் மேல வழக்கு ஹைகோர்ட்ல போகும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதை வச்சு பண்ணிட்டாங்க, தவறுதலா மாத்தி கொடுத்துருக்காங்க அந்த இதை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இந்த அளவுக்கு முட்டாள்தனமா நம்ம ஆட்சியில வந்து அரசு மருத்துவமனைகள்லாம் வந்து சரிவர நம்ம வந்து இயங்குறோமா? எப்படி நம்ம ஆட்சி திறனற்ற ஆட்சின்னு சொல்லி எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. பல மருத்துவமனைகளின் நிலைமை என்னன்னா, இவங்க வந்து நகர்ப்புற மருத்துவமனையில தெரிஞ்சாங்க இது பண்ணாங்க. அம்மா கிளினிக்கு கிராமப்புறங்கள்ல 2500 கிளினிக் அவங்க திறந்தாங்க. 5000 கிளினிக் அவங்க பிளான் பண்ணாங்க. கொரோனா காலத்துல தடுப்பூசி போட்டதுல அது முக்கியமான பங்கு வகித்தது அந்த அம்மா கிளினிக்கு. அது வந்து மக்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கிளினிக்கு. அதெல்லாம் மூடிவிட்டு இவங்க வந்து நகர்ப்புறத்துல திறந்து வச்சாங்க. அது சும்மா தான் கிடக்குது, வெறும் கட்டடங்கள் தான் இருக்குது, ஆளே இல்லை அங்க. இவங்க மருந்து இல்லைங்க, பல மருத்துவமனைகள்ல மருந்து போனா இன்ஜெக்ஷன் போடணும்னா அவங்க எழுதி கொடுக்குறாங்க டாக்டர், நீங்க போய் வாங்கிட்டு வாங்க நாங்க போடுறேங்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு நிலவரம் தான். மருந்து தட்டுப்பாடு கடுமையா இருக்குது. அதை வந்து இவங்க சரி பண்ணல. இன்னும் அதுக்கான தொகையை ஒதுக்குனாங்க, அது எங்க போச்சுன்னு தெரியல. ஆண்டாண்டுக்கு ஒதுக்கப்படுகிறது தான் அது. அது எங்க போச்சு? அந்த ஜெயலலிதா அம்மா காலத்துல மருத்துவர்கள் இலவச குறைந்த விலையில தரக்கூடிய, மிக குறைந்த விலையில தரக்கூடிய அந்த மெடிக்கல் ஷாப்ஸ் கூட, அரசு மெடிக்கல் ஷாப்ஸ் கூட தமிழ்நாடு முழுக்க திறந்தாங்க. அது என்னாச்சு? அது இப்ப காணும், எங்கேயுமே காணும். இப்போ அரசுனுடைய அடிப்படையே கல்வி சுகாதாரம் தான். அந்த மருத்துவத்துல கூட நம்ம வந்து இவ்வளவு லேக்னஸா இருக்கோம் சார் நம்மளோட அரசு. எப்பா எத்தனை கிளினிக் இருக்கு மொத்தம் தமிழகத்துல? யோசிச்சு பாரு, லட்சக்கணக்கா இருக்குது. அதுல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு டாக்டர் வந்து தவறுதல்ல பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமா இந்த அரசாங்கத்தை சாமானியர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகள் எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் ஏன் வந்து அரசு மருத்துவமனையில படுக்க மாட்டேங்கிறான்னு கேக்குறாங்களே கேள்வி. கேக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கூட்டிட்டு வானா அவங்களுக்கு பதில். அது தரமா இருந்துச்சுன்னா உங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கூட போய் அங்க போய் படுப்பாங்களே. ஏன் வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் படம் எடுக்க? விஷயம் என்னன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசாங்கம் அது ஒரு இந்த ஜப்பான் நிறுவனத்திலிருந்து கடன் வாங்கினதுல இணைத்து மத்திய அரசு நிதி கொடுத்து திறக்காம, மற்ற மாநிலங்களை திறந்த மாதிரி அதை திறக்காம, அதை வந்து அவங்க அநியாயமா 6 வருஷத்துக்கு மேல அவங்க காலம் கிடைச்சாங்க. அதை நீங்க பெரிய குறையா சொன்னீங்க. ஆனா நீங்க வந்த பிறகு எத்தனை மருத்துவமனை திறந்திருக்கீங்க? அதிமுக ஆட்சியில 11 மருத்துவமனைகளை திறந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்க எங்க திறந்தீங்க? ஒண்ணு சொல்லுங்க சார். ஒரு மருத்துவமனை திறந்தா நீங்க சொல்லுங்க. இல்லம் தேடி மருத்துவம் சார். இல்லம் தேடி மருத்துவம் வேறங்க, மருத்துவமனை வேறங்க. நாங்க இல்ல மருத்துவமனைகளை நீங்க எங்க திறந்தீங்க? இல்லம் தேடி மருத்துவத்துல என்ன சொல்றாங்க, நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்கிறதுல கணக்கு இல்லைங்கிறீங்க. அந்த அதிகாரிகள் கணக்கே இல்லைங்கிறாங்க. அரசாங்கம் சொல்லுது நாங்க 2 கோடி பேருக்கு ரீச் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கணக்கு எங்கிட்ட இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, துறை சார்ந்த அதிகாரிகள். அது மட்டும் இல்ல, அந்த இல்லந்தேடி மருத்துவமனையில நீங்க போய் ஒரு பர்டிகுலர் ஸ்லிப்பை கொடுக்குறீங்க. அடுத்து என்ன செய்றீங்க தெரியுமா? அடுத்த மாசம் போகணும்ல அவங்களை நோக்கி கிடையாது. ஒரு வாட்டி போறீங்க, உங்களுக்கு டயக்னைஸ் பண்றீங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போங்கிறீங்க, இல்ல ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் போறேங்கிறீங்க. அங்கதானே மருத்துவம் பார்க்கமா? நீங்க ஒரு டயக்னைசிஸ் மட்டும் தான் பண்றீங்க, மருத்துவம் ட்ரீட்மெண்ட் தர்றது இல்ல. நோயாளியே உண்மை, அவ்வளவுதான். நோயாளியை கண்டுபிடிச்சு அவங்க பிரச்சனை வந்து அவனே போறான். நீங்க வந்து என்ன செய்யறாங்க, சிறப்பை கொடுத்து நீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போங்கிறாங்க. திரும்ப எங்க போகுது? அங்கதானே போறாங்க. இல்லையா, மருத்துவமனோட தரம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா? இப்ப பலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோய் வந்தா 4 நோய் திருப்பி கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்படியா? பாப்போம், நான் நாளைக்கு வேணா மருத்துவமனை எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு வந்து உட்காந்து வந்துட்டு. இல்லையா, ஜூன் 4ஆம் தேதி. ஆமா, அதுக்கப்புறம் போய் பாக்குறேன். வழக்கம் போல ஜூன் 4ஆம் தேதி. ஆமா. சரி. அதே போல ஐயா, இன்றைய தினம் கடலூர் புதுநகர் காவல் நிலையம் அருகே வந்து
தேட்டரில் படம் பார்க்க வந்திருக்காங்க நாடோடி பழங்குடியினர், அவர்களுக்கு வந்து அலோவ் பண்ணல உள்ள. எப்படி பார்க்குறது இந்த சம்பவத்தை? எப்படி பார்க்கணும், அந்த தேட்டர் இந்த லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணணும். அது உடனே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுப்பாங்க. இது போல சம்பவம் வந்து கடந்த காலம் நடந்துச்சு. நடந்துட்டாலும் இப்ப கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. டோன்ட் வரி. அதை பத்தி நீங்க முதல்ல நீங்க படிக்க வேண்டாம். எப்படி வேங்க வயலுக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க. வேங்க வயலுக்கு இன்னும் 1 மாசம் சார்ஜ் ஷீட் போட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. இன்னும் அது ஜூன் 4 அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிரும். நீங்க எப்படி சார்? அது மாதிரி கோடநாடு வழக்கு மாதிரி அதை இழுத்துட்டே போறாங்கல்ல. ஒவ்வொரு துறையா மாத்திட்டே போறாங்க அந்த வழக்கு விசாரணைய. அதை பண்ண மாதிரி அது அந்த மாதிரி இல்ல சார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சம்பவம் வந்து? இப்போ இந்த நூற்றாண்டுலயே வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. அந்த நாடோடி பழங்குடியினருக்கு வந்து நரிக்குறவர்களுக்கு வந்து நம்ம முதல்வர் ஆட்சி வந்த புதுசுல அவர்கள் வீட்டுல வந்து உணவு அருந்தினாரு, இதெல்லாம் வந்து நடந்து. ஆனா நம்முடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில இந்த மாதிரி நடக்குதா சார்? எப்படி சார் பாக்குறீங்க? அது மட்டும் வாங்க என்னங்க இவங்க ஆட்சியில என்ன நடக்குது? எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலின இது நகராட்சி இது உள்ளாட்சி தலைவர்கள் அவங்க வந்து சாவி அவங்க கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து யூனியன் போர்டு ஆபீஸ் சாவி அவங்க கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடியேற்றுவதற்கு, சுதந்திர தின கொடியேற்றுவதற்கு அவங்களுக்கு ஏற்ற முடியாதுங்கிறாங்க. அவங்களை அனுமதிக்கிறது இல்லை. அலுவலகத்துல அந்த பிரசிடண்ட் தலைவர் வந்து கீழே உட்காரணுமா, உபதலைவர் திமுக காரர் மேல உட்கார்றாரு சேர்ல, தலைவர் கீழே உட்காரணும். ஒரு அமைச்சரே என்ன பண்ணாரு, அந்த பட்டியலின ஒரு அதிகாரி ஒரு அலுவலரை பார்த்து ஜாதி ரீதியா திட்டி பிறகு அந்த அமைச்சரை வந்து என்ன பண்ணாங்க, தண்டனை பண்ணாங்க. அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் சரி, ஒரு பார்த்தோம் நம்ம ஒரு இளைஞரை வந்து காலில் ஷூ போட வச்சாரு. அந்த மாசமும் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குல்ல. நடந்தது தவறு. அதுல வந்து அவர் எஸ்சி, அந்த பையன், நான் சொல்றது ஜாதி கொடுமை, எஸ்சி மேல வன்கொடுமை இந்த ஆட்சியில தொடர்ந்து நடக்குது. வேங்கை வயல் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அதே போல இன்னொரு சம்பவம், மாட்டு சாணமும் வந்து அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அந்த வழக்கு. அதனால நீங்க எந்த விஷயத்திலையும் நீங்க எஸ்சி பட்டியலின மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. நம்ம மேல உள்ள பார்த்தோம், கொலை செய்யப்பட்டாங்க. இங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க வந்து எந்த சலுகையும் அனுபவிக்க முடியல, எந்த அதிகாரத்தையும் அவங்க செலுத்த முடியல. காமாட்சியா, நம்மளோட ஆட்சி வந்து பட்டியலினத்தவர்களை வந்து வஞ்சிக்குதோ? அவங்களுக்கு தாயா நாங்கெல்லாம் பொதுமக்கள்லாம் பயந்து போயிருக்கோம். ஆமா, அவங்க பண்ற அட்ராசிட்டி பொறுக்க முடியல. நீங்க வந்து இது வந்து அபாண்டமான வார்த்தை. பூரா அவங்களுக்கு தான் செய்யுது, மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த சலுகை இல்ல. அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, கல்வி, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை. மற்றவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமைங்கிறது கிடையாது. அவங்களுக்கு தான் எல்லாமே. அந்த பட்டியலின மக்கள் தான் நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா வளரணும், நல்லா இருக்கணும். இது வந்து வஞ்சகம் வச்சு பேசுற மாதிரி இருக்கு. சமூக நீதி பேசக்கூடிய நீங்க எப்படி பேசலாமா? அவங்க அடித்தட்டுல இருக்காங்க. அடித்தட்டுல இல்ல, யாரு இருக்கா? இன்னைக்கு கணக்கெடுத்து பாரு, அவங்கள எத்தனை IPS IAS இருக்காங்க, எத்தனை அரசு பணியாளர் இருக்காங்க, எத்தனை SIல இருந்து எல்லா காவல்துறையில இருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே இருக்காங்க. சொந்த கருத்தா தான் பேசுறேன். ஆகையினால பட்டியலின மக்கள் இன்னைக்கு திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கெல்லாம் வருதோ பட்டியலின மக்களுக்கு எதிரான சொந்த கருத்து இருக்குது. அதனாலதான் இங்க பாரு, என்றைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வருதோ அன்றைக்கெல்லாம் வந்து பட்டியலின மக்கள் சுவீட்சமாவும் சந்தோஷமாவும் தான் இருக்காங்க. ஆகையினாலதான் அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு வருது, நாங்க வெற்றி அடைகிறோம். வேங்க வயல் மக்கள் அது எங்களுக்கு தெரியும். அதை பார்த்தோம், பேப்பர்ல பார்த்தோம், படிச்சோம். அது என்னன்னு ஆய்வு ஆமா, அவ்வளவுதான். பரந்தூர்ல விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, அதுக்கு டெண்டர் விடுறீங்க. அந்த நிலத்தை எடுத்து அந்த பணிகள் செய்வதற்கு டெண்டர் விடுறீங்க. இதை ஒட்டி இன்னொரு கேள்வி இருக்கு ஐயா. EVK இளங்கோவன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட் வச்சாரு. அந்த பிரஸ் மீட்ல பிரஸ்காரங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க. EVK இளங்கோவன் அவர்கள் வந்து வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு, அந்த அளவுக்கு வலுவற்ற அரசாயிடும் உங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, EVK இளங்கோவன், ஏன்
அப்படி இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்படியும் இருக்கலாம், ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருக்கலாம். ஏன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில வந்து திருமாவளவன் வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவார், அவர் கூட பிரதமர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு EVK இளங்கோவன். திமுக ஒப்புக்கொள்ளுமா திருமாவளவன் அவர்களை பிரதமராக்குவதற்கு? அது பிரதமராக்குவதற்கு திருமாவளவனுன்னா அவர்கிட்ட இருக்கிறது 2 தொகுதி தான். அவரை எப்படி ஒத்துக்க முடியும்? அவரை ஏத்துக்கணும். அம்புமணி ராமதாஸ் வந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் பண்ணாரு. இது வந்து அப்படி பிரதமர் பதவி பண்ண முடியாது, அமைச்சர் ஆவாரு. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்திய அமைச்சர் நாங்க என்ன ஆக்க போறோம்? அவரும் தானே இருக்காரு அந்த கூட்டணியில, அவரும் தான் இருக்காரு. புரியாம பேசாத. இந்தியா கூட்டணியில இருக்காரா இல்லையா திருமாவளவன்? அப்புறம் என்ன, அவரு வருவாரு, புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏதோ பூனைக்கு மணி கட்டுற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா, மீசை முதல்ல முளைக்கட்டுங்க. மீசை முளைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? அவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வருவாங்களா பாருங்க. அத்தைக்கு என்னைக்கு மீசை முளைக்கிறது, அது எப்ப சித்தப்பாக்குறது அன்னைக்கு பாப்போம். அதான் சொல்றாரு பிரதமர், அதான் சொல்றாரு. இளவரசர் வந்து தன்னோட வயசை கூட தாண்ட மாட்டாரு. 52 சீட்டு கூட காங்கிரஸ் தாண்டாரு. நீ ரொம்ப கடுப்படிக்காத, தேவையில்லாத கேள்வி. பிரதமர் இப்ப என்னத்துக்கு இந்த சப்ஜெக்ட் கேட்கிற? அவர் சொல்லுவாரு, அவர் ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, அவர் கொடுத்துக்கலாம். நீ எதுக்கு? ஆமா, அவர் இங்க பாரு, அத்தைக்கு மீசம் முளைச்சாலும் சரி முளைக்கலனாலும் சரி நாங்க ஆட்சிக்கு வர்றது உறுதி. இல்ல திரு கலை சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் கூட பிரதமராக வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா? நாங்க தலித்தை வந்து ஒரு பிரதமராக்கி ஒரு அழகு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல காங்கிரஸ். அதெல்லாம் சொல்லலாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லாதப்ப எதெல்லாம் சொல்லலாமே. நீங்க ஆட்சிக்கு உறுதியா வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் வர போறாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இல்லாதனால ஆட்சிக்கு வரமாட்டோம். எதையாவது சொல்ல வேண்டியதுன்னு, திருமாவளவன் வந்து பிரதமர் ஆவாரு, நான் வந்து துணை பிரதமர் ஆவேன் அப்படி சொல்லலாமா? அவரு தமிழன் பிரதமரானா இதுவரைக்கும் இல்லாத வகையில் அவர் வந்து சுதந்திர இந்தியாவிலேயே முதல் தமிழ் பிரதமர் அப்படின்னு கூட சொல்லலாம். எது வேணாலும் சொல்லிக்கலாம். நடக்காதுங்கிறப்ப எது வேணாலும் சொல்லிக்கலாங்க. ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறப்ப அப்ப நடக்காதுங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் வந்து இந்த ஆட்சிக்கு வந்தால் 1 லட்சம் ரூபாய் தருவோம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம், ஆட்சிக்கு வரப்போறது இல்லை என்று உறுதியாக தெரியும். என்ன அதுக்கு காரணத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இருங்க, அது காரணத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. EVM மெஷின் கோளாறு நடக்கும் சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க இப்படியே காரணத்தையும் சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, 3வது முறையா அந்த ஆளு ஜெயிக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? என்ன இந்த நாட்டுல தேனாரும் என்னங்க ஓடுது? EVM தான் 10 ஆண்டு காலம் என்ன இருங்க. EVM வச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்க. சும்மா இருங்க சார். பிறகு நாங்க முன்னெடுத்து பிடிக்கிறேன் முடிப்பா. இதெல்லாம் என்ன ஒரு டிபேட் உட்காந்துட்டு இருக்க? என்ன அறிவுபூர்வம் கத்திரி அதனால 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை நாசமாக்கி இருக்காரு. திரும்ப அந்த ஆள் வருவாரு, அந்த ஆள் நாசமாக்குனீங்கல்ல. சும்மா நம்ம அறிவுபூர்வமா என்ன அறிவுபூர்வமா விவாதிக்கிறோம்? இங்க பாரு, ஒரு விஷயம் நல்ல சும்மா நீ வேலையை பாரு, போதும், அதோட பாரு. உங்களை கொந்தளிக்கிறீங்களா? மீண்டும் மோடி ஆட்சி வருவாருன்னு சொல்லி பல கருத்து கணிப்பு, அது இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களா? எதிர்கட்சிகளாக நீங்கள் வந்து என்ன நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நீங்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ணீங்க பிரதமருக்கு எதிராக? நீங்க ஒன்னு சொல்லுங்க எனக்கு. ஒன்லி ஒன் ஐ சேலஞ்ச் யூ. நாங்க ஒரு நாடு, ஒரு கவர்மெண்ட் நடக்குது, அந்த கவர்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு அவங்க அமைதியா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய நெருக்கடி பிரதமர் மோடிஜிக்கு. நெருக்கடி எது கொடுக்கணும்? அவன் நல்ல ஆட்சி பண்ணட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்து காத்திருந்தோம். 10 ஆண்டு நாசமா போன ஆட்சி. எதுக்கு நான் பண்ணணும்? போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மக்களுக்கு தெரியும்ல, விலைவாசி ஏற்றம் தெரியும். எல்லாத்துலயும் பெட்ரோலிய ப்ராடக்ட்ல இருந்து உணவுப் பொருட்கள் வழி எல்லாமே விலையேற்றம் இருக்குது. எல்லாத்துலயும் உச்சத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல போனாக்க தாங்காத நாடு. பார்க்கத்தான் போறோம். ஒரு 25 பேரை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கோசரம் இந்த நாட்டுல இருக்க 140 கோடி மக்களையே அடமானம் வச்சிருக்காரு அந்த ஆளு. இவர் அவருக்கு வக்காலத்து வாங்குறாரு. நீ அதுக்கு மேல இல்ல, அவர் வக்காலத்து வாங்கல. நாங்க வந்து கலை யதார்த்தத்தை ஒண்ணு பேசுறது ஒண்ணு இருக்கு, ப்ரோ மோடி எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. யதார்த்தத்தை பேசுவான். எனக்கு என்ன பொறுத்த மட்டிலும் மோடி மீண்டும் வந்தாக்க இந்த நாடு நாசமா தான் போகும். சட்டம் மாற்றப்படும்.
எல்லாத்தையும் எதை வேணாலும் பண்ணுவாரு. அரசியல் அமைப்பு சட்டம் மட்டும் இல்ல, எதை வேணாலும் பண்ணுவாரு, எதையும் பண்ணுவார். திரு கலை சார், நீங்க ஐயாவுக்கு மறுப்பு கொடுக்கலாம். மேலும் வந்து இன்றைய தினம் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சொன்னாரு, தபால் வாக்குகள் வந்து இறுதியாக கடைசியாக தான் எண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கதாக தகவல் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையினால வந்து ஜனநாயகம் படுகொலை செய்யப்படலாம். ஏன்னா அப்பாவுடைய விவகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி இது ரொம்ப அபாய எச்சரிக்கையை சொல்லியிருக்காரு. ஐயாவுக்கு மறுப்பு கொடுக்கலாம். இதுக்கும் பதில் சொல்லுங்க, நிறைவான பிறகு. இல்ல, இந்த தபால் வாக்குகளை ஐயாவு அவர்களுடைய விஷயத்துல அந்த வாக்குகளை என்றதுல கோளாறு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த வாக்குகள்ல அவருக்கு வந்த வாக்குகளை எதிரிக்கு கொடுக்குற மாதிரி என்றதுலதான் கோளாறு சொல்லியிருக்காங்க. தபால் வாக்குகள் எப்படின்னா அதுல இவிஎம் மெஷின் மூலமா வர்ற வாக்குகள் கிடையாது, வாக்குச்சீட்டு தான். அதை வந்து தவறா என்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லல. அதை கடைசியில் எடுத்துக்கூறுவோம்னு சொன்னதுக்கான காரணம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அது வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் போது மட்டும் டையப் வந்துருச்சு, 20 சம வாக்கு. அப்ப என்ன செய்யணும்? அதை அப்ப எண்ணிட்டா போதும், அது அப்ப கணக்குல எடுத்துட்டா போதும். அது ஒரு நெக்லிஜிபிள் இல்ல, அதனோட சிக்னிபிகன்ஸே ஒரு ரொம்ப இதுவாயிடுமே சார், சொற்பமாயிடுமே சார். அது வந்து தவறான முன்னுதாரணம் தானே. அது வந்து முன்னாடி எடுக்கிற அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இல்ல. அப்ப நீங்க தபால் வாக்குகள் இறுதியா தீர்மானிக்க இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருச்சுன்னு வைங்க. அப்ப தபால் எதுக்கு தபால் வாக்கு? நம்மளோட வாக்கு தான் வந்து ப்ரையாரிட்டியா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கிறது கூட பாய்காட் பண்ணிட்டானா அப்படி போயிடுச்சு. வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைதான். அது நெக்லிஜிபிள், கரெக்ட். அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது, முன்னுதாரணமா இல்ல, உதாரணமாவே ஆயிப்போச்சு. அதனால அதுல வந்து இந்த ஒரு எங்கே எப்போ அது முக்கியத்துவம் பெறுதுன்னா டையப் வரும்போது தாங்க அது முக்கியத்துவம் பெறுது. அது வந்து முன்னாடி என்னன்னா பின்னாடி என்னன்னா என்ன, எப்போ என்னாலும் என்ன போறாங்க அவ்வளவுதான். அதே பின்னாடி என்றதுக்கு அவங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரலைங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அது பெரிய அளவுக்கான ஒரு ஊழல் நடந்துட்டதாகவும் செல்வ பெருந்தகை வந்து ஒரு உதாரணத்தை வைத்து, எங்கோ நடந்த ஒரு உதாரணம் டையப் வரும்போதும் அது பிரச்சனை வருது. பெரும்பாலான இடத்துல லீடு கொடுக்குறாங்களே, 50,000 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் எல்லாம் ஜெயிக்கும் போது அதுதான் அந்த ஒரு விஷயத்தை ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் நடந்த ஒரு விஷயத்துல அது பின்னாடி என்னனால பிரச்சனை வரல, முன்னாடி என்னங்க அது திரும்ப என்னன்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? வழக்கு அது வேற விஷயம் கிடையாது. தவறாக எண்ணப்பட்டது அது திரும்ப என்னன்னாங்க. திரும்ப என்னும் போது பார்த்தா அது அப்பா அவர்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட் டெக்ளேர் பண்ணிட்டாங்க. அவர் கோர்ட்டுக்கு போனாரு. எப்போ முடிவு வந்துச்சு? அந்த 5 ஆண்டுகள் காலம் முடிந்த பிறகு. அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கு பின்னாடிதான் தீர்ப்பு வந்துச்சு. அதனால அது அந்த விஷயத்த வச்சு இதை சொல்றது ஏதாவது என்ன, நீங்க என்ன செஞ்சாலும் தப்பு. நீ தியானம் போயிருக்கிறியா அது தப்பு, அதுல ஏதோ அரசியல் நோக்கம் இருக்கு. மௌன பிரச்சாரம் ஆயிடும். அது மௌன பிரச்சாரம் நீ பண்ணு, வீட்டுல உட்காந்து மௌன பிரச்சாரம் பண்ணு, இல்ல எங்கேயோ இடத்துல ஸ்டேஜ் போட்டு உட்காந்துக்கோ, யாரு வேணாங்கிற. அவரு வந்து பிரேயர் பண்ண போறாரு, அவரு வந்து அது அவருக்கு இஷ்டங்க. நான் வந்து கோயிலுக்கு போறேன், நான் என்னை எடுத்துக்கிறேன். நான் கோயிலுக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறத நான் படம் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்ல நாடு முழுக்க அது வந்து கவரேஜ் செய்யப்படும். கவரேஜ் பிரதமர்னா ஆகுங்க. ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஒரு கோயில் போயிட்டு வந்தாரு, தாயை எப்படி சந்திக்க போறாரு சார்? அதையும் பிரச்சனை பெருசாதான் எடுக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு கோயில்ல போயிட்டு அவர் பூணூலோட வெளியே வர்றாரு, அதை எடுத்து காட்டுறாங்க. பிரச்சாரத்துக்கு தடை செய்யப்பட்ட நேரத்துல வந்து அவர் அப்படி போல சார். ராகுல் காந்தி எந்த நேரம் பிரச்சாரத்துக்கு தடை செய்யப்பட்ட போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது? அத வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு அது பயன்படுத்தப்படல, பிரச்சாரமா அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். ஓகே, அது ஒரு பிரச்சாரம் அல்ல. சரி, ஓகே சார். இப்போ இன்னும் சிறிது நேரத்துல எக்ஸிட் போல் வர இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க பாரதிய ஜனதாவுக்கு? நான் ஏற்கனவே சொன்னதாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பாஜக. சரி, தனி அதிக
இடங்களை பெறக்கூடிய கட்சியா பாஜக தான் வரும். எண்ணிக்கை சொல்ல இயலுமா? அது ஒரு 200க்கு மேல போகும். 200. அது போகும்போது அப்படி போகும்போது காங்கிரஸால ஒரு 150 இடத்துக்கு வர முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும். என்டிஏ ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலையன்ஸ் வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி சொல்லிட்டு இருக்காங்க, 400க்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் 370 தனிப்பட்ட முறையில. பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு? அகைன் 300 வந்து 300 வரும் அவர் சொல்றாரு. என்னுடைய ஒப்பீனியன் 300 கம்மியா தான் வருவாங்க. 300 கம்மியா 300 வாங்க மாட்டாங்க இண்டிவிஜுவலா. 300 கம்மினாலும் 200 300 கம்மி தான். இல்ல 200 இல்லைங்க, நான் என்ன சொன்னேன், சிங்கிள் லார்ஜஸ்ட்ங்கிறப்ப 200 மேல வருவாங்க. ஓகே சார், சிங்கிள் லார்ஜஸ்ட் சொல்றேன்ல, மேக்ஸிமம் அப்ப 200 மேல வருவான்னு சொல்றேன் நான். மேக்ஸிமம் நான் 250 வைக்கிறேன். ஓகே. திரு காமாட்சி, நிறைவான பார்வை பேசுறீங்க. சட்ட நேரத்தில் வந்து எக்ஸிட் போல் வர இருக்கு. நீங்க எவ்வளவு பிடிக்கீங்க பாரதிய ஜனதாவுக்கு? மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் நீங்க நம்புறீங்களா? அவங்க 150ல இருந்து 180 சீட்டு தான் சிங்கிளா ஜெயிக்க முடியும். ஆனா இந்த இது வந்து காங்கிரஸ் வந்து இந்த 150 180 ஜெயிக்கலைன்னா தனிப்பட்ட முறையில இவங்க தான் மெஜாரிட்டினா இதை வந்து அரசியல் அங்க வந்து சதி பண்ணி லார்ஜஸ்ட் பார்ட்டி இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படிங்கிற பிளான்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி கூட்டா மற்ற கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம்ல, வேலை பேசி பேரம் பேசி எல்லாத்தையும் இழுத்துறாங்க. ஆட்சி அதிகாரம் ஏன் இருக்காது? எல்லாம் அந்த மாதிரி நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அப்ப திமுக கிட்ட ஒரு 10-30 சீட் இருந்துச்சுன்னா திமுக என்ன செய்யும்? திமுக ஒன்னும் செய்யாது. பாஜக சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? 100க்கு 100 பண்ண மாட்டோம். நீங்க நோட் பண்ணுங்க. நான் 100க்கு 100 பண்ண மாட்டேங்க. 100க்கு 100 பண்ண மாட்டோம். 100க்கு 100 4ஆம் தேதி கூட சந்திப்போம்ல. வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது அந்த மாதிரி எந்த ஆதரவும் கிடையாதுங்க. எங்க இந்தியா கூட்டணிக்கு இன்னொரு தேர்தல் வருவதை தவிர்ப்பதற்காக அதெல்லாம் கிடையாது. நீங்க 40,000 கோடி இந்திய வளர்ச்சிக்கே வந்து ஒரு பெரிய புத்தகம் விளைவித்து விடும். அதனால வந்து நம்ம ஒரு சின்ன சமரசம் மீண்டும் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு அதெல்லாம் கான்ட்ராக்டும்ல கத்திரிக்காயும்ல வேலையை பாரியா, சும்மா எதை எடுத்தாலும் கான்ட்ராக்ட் சொல்லிட்டாரு. இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதி பேசுவோம். கண்டிப்பா சார். உங்களோட 20 கருத்தை